So hi, hello everyone, welcome back to the channel once again. It's I.Tamizhan, developer, streamer, engineer. இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா please don't forget to click the subscribe button and turn on the bell notifications. சரி, இதெல்லாம் விட்டுருவோமே. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பெய்டு சாஃப்ட்வேரை எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி அதை யூஸ் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துருவோம். ஸோ இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நேற்று ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவர் கமெண்ட்ல வந்து பெய்டு சாஃப்ட்வேர் எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அவர் கேட்டதில் தப்பே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக மிக்சி, கிரைண்டர், டிவி, லேப்டாப் இப்படி எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால அவரும் சாஃப்ட்வேரும் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் கேட்டிருப்பாரு. அதில் ஒரு தப்புமே கிடையாது. பட் ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பாருங்க, நம்ம நாட்டில் வந்து ஒவ்வொரு வருஷமும் 10th 12th வந்து டாப்பர்ஸ் வருவாங்க. ஸோ அவங்க பிடிச்சி இன்டர்வியூ பண்ணுவோம். இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து ஒரு டாக்டர் ஆகி நாட்டுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டுக்கு சேவை பண்ணுறது மீன்ஸ் அவங்க வந்து ஃப்ரீயாக டாக்டர் அந்த ப்ரொஃபஷனை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. ஒரு டாக்டர் ப்ரொஃபஷனை வந்து ஃப்ரீயாக பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, அவங்க அதெல்லாம் ரன் பண்ணணும்ல. இதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீயாக கொடுக்க முடியாது. எதனால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், ரொம்பவே ஸ்கில் தேவைப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 20 people உள்ள ஒரு டீம் வச்சு பண்ணணும்னா ஒரு 6 to 7 months, மேபி வந்து 2 yearsக்கு மேலே போகலாம். அது கிட்டத்தட்ட அந்த ப்ராஜெக்டை பொறுத்து. நம்ம டிபிக்கல் எக்ஸாம்பிளாக நம்மளோட ஸ்பாட்டிஃபை எடுத்துப்போமே. ஸ்பாட்டிஃபை ஆப்பை நீங்கள் ஃப்ரீயாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது ரொம்பவே இம்பாசிபிளான விஷயம். ஏன்னா ஸ்பாட்டிஃபை ஆப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஒரு 20-40 பேர் கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் சேலரி கொடுக்கணும். அந்த கம்பெனி வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் சேலரி கொடுத்துருக்கும். அதாவது ஒரு இன்ஜினியரிங் சேலரி பெர் மந்த் ஒரு 1 lakh சேலரி மாதிரி ஒரு 20 to 40 பீப்புள்ஸ்க்கு 2 வருஷம் கொடுத்தாங்கன்னா எவ்வளோ செலவாகுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த காசு எல்லாமே எங்கேருந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கணும்ல. ஸோ இதுக்காக தான் ஆக்சுவலாக சார்ஜ் பண்ணுறாங்க. சரி, நெக்ஸ்ட் ஒரு விஷயம் கேட்குறேன். நீங்கள் இந்த தீபாவளிக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்க? பட்டாசு அடிக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்க? டிபிக்கலாக நார்மலாக எல்லாருக்கிட்ட கேட்டேன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 15,000 20,000 சொல்லுவாங்க. 15,000 20,000 ஒரு பட்டாசு வெடிக்கிறதுக்கு செலவு பண்ணுற நீங்கள் எதுக்காக உங்களுக்கு தேவைப்படுற சாஃப்ட்வேருக்கு செலவு பண்ணக்கூடாது? கேட்டால் உங்களுக்கு கோவம் வரும். சரி, அதெல்லாம் உங்கள் சைடில் விட்டுருவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய விஷயம் அல்டர்னேட்டிவ் ஆப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு மெசஞ்சர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப் பிடிக்கல அப்படின்னு சொல்ல போனால் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்னா ஸ்கைப் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப் வேணும், அது பெய்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஃப்ரீ அல்டர்னேட்டிவ்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ சர்ச் பண்ணி பார்க்குறது ரொம்பவே ஈஸி. கூகுளில் போய் அல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக அதில் லிங்க் கிடைக்கும். மோஸ்ட்டாக நான் ப்ரிஃபர் பண்ணுற சைட் alternative.net ஆர் alternative.org. அது சம்டைம்ஸ் வந்து டொமைன் மாறிட்டே இருக்கும். பட் இந்த சைட் தான் எக்ஸாக்டாக சொல்ல போனால். இந்த சைட்டில் போய் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ அதை சர்ச் பண்ணுங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸாக உள்ளதை வந்து ரேட் பண்ணி அவங்க லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி உங்களுக்கு செட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பாருங்க. ட்ரை ஓப்பன் சோர்ஸ் ஆப்ஸ். அல்டர்னேட்டிவ் ஆப்ஸில் நிறைய ஓப்பன் சோர்ஸ் ஆப்ஸ் இருக்கும். ஸோ ஓப்பன் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா, சோர்ஸ் கோட் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்போட கம்பைல்டு வெர்ஷன் மட்டும் தான் உங்ககிட்ட இருக்கும். நீங்கள் அந்த ஆப்பில் ஏதாவது சேஞ்சஸ் மேக் பண்ணணும்னு நினச்சா அது உங்களால் முடியாது. அது அந்த டெவலப்பர் டீமால் தான் முடியும். ஓப்பன் சோர்ஸ் ஆப்பை பொறுத்த வரைக்கும் அந்த சோர்ஸ் கோடையும் சேர்த்து உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லா மாடிஃபிகேஷன்ஸும் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு பிடிச்ச மாடிஃபிகேஷன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றவங்களுக்கும் வேணும்னாலும் அதை பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ராய்டு வந்து ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். அது ஓப்பன் சோர்ஸ் இருக்கிறதுக்கு காரணத்தினால தான் எல்லா ஆண்ட்ராய்டு டிவைசஸ்லையும் ஆண்ட்ராய்டு ரன் ஆகிட்டு இருந்தாலும் அதை பார்க்கறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்குது. ஏன்னா அந்தந்த மேனுஃபேக்சர்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த சோர்ஸ் கோடில் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. iOS எடுக்கும்போது எல்லா iOS டிவைசஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் அது வந்து ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. அதை ஒரே டெவலப்பர் டீம் தான் பண்ணுது. ஸோ அதை பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது. சரி, இதெல்லாம் எனக்கு பத்தாது, எனக்கு Adobe Photoshop தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் adobe.com போய் ஒரு ஸ்டூடெண்ட் ஆக்சஸ்க்கு ட்ரை பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட் ஆக்சஸ்ன்னு சொல்லும்போது மோஸ்ட்டாக உங்களுக்கு வந்து 90% டிஸ்கவுண்ட் ஆர் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்க்கு நீங்கள் சைன் அப் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு வந்து அது ஃப்ரீயாகவே கொடுத்துருப்பாங்க. சில ப்ராடக்ட்ஸ், எல்லா ப்ராடக்ட்ஸும் அப்படி கொடுப்பாங்கன்னு சொல்ல வரல, பட் சில ப்ராடக்ட்ஸ்க்கு அப்படி கொடுப்பாங்க. ஸோ உங்களோட லக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பீட்டா ஆக்சஸ். ஸோ பீட்டா ஆக்சஸ் நான் என்னென்ன ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வழியாக சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆண்ட்ராய்டு ஆப் என்னோட ஃபோனில் ஒர்க் ஆகும், பட் அது உங்கள் ஃபோனில் ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. ஸோ ஒரு பீட்டா ஆக்சஸ் ப்ரோக்ராம் நான் கிரியேட் பண்ணேன். அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த ஆப்பை ஃப்ரீயாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிடும். நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்பில் வந்து கொஞ்சம் கோட் எழுதியிருப்பேன். ஸோ அது எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடும். இந்த ஆப்பில் இந்த பர்டிகுலர் ஃபோனில் வந்து இந்த விஷயம் பண்ணும்போது ஆப் கிராஷ் ஆகுது, இல்லாட்டி இந்த விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வரும். புரியுதுல? ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்ல போனால் அது டெவலப்பருக்கு ஹெல்ப் பண்ணும். அதே டைமில் அந்த சர்வீஸை நீங்கள் வந்து ஃப்ரீயாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இது எல்லா ஆப்புக்கும் இருக்காது, பட் மோஸ்ட்டாக சில ஹை பெய்ட் ஆப்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரி, கிராக்ட் வெர்ஷன். ஸோ கிராக்ட் வெர்ஷன்னா என்னன்னா, நார்மலாக உள்ள நார்மல் ஆப் தான். அதில் லைசன்ஸ் கீ கேட்கும்ல, அந்த செக்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு இல்லாட்டி லைசன்ஸ் கீ கூடவே ஆட் பண்ணியிருப்பாங்க. இல்லாட்டி லைசன்ஸ் கீயை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக ஏதாவது சாஃப்ட்வேர் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட அது இல்லீகல் தான், பட் யூஸ் பண்ணலாம். அந்த ஆப் வந்து ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டியோட யூஸ் பண்ணலாம்.
இதைத்தானே நாங்கள் முதல்ல இருந்து கேட்டுட்டு இருக்கோம், இதைத்தானே முதல்ல சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்களா. பட் திஸ் கம்ஸ் வித் இட்ஸ் ஓன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். என்ன ரிஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போது நான் தான் ஃபோட்டோஷாப்பை உங்களுக்கு வந்து கிராக் பண்ணி தரேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு டெவலப்பர், எங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் சும்மா கூகுள் சர்ச் பண்ணி ஃபோட்டோஷாப் ஃப்ரீன்னு சொல்லி சர்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு லிங்க் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க அப்படி தானே. ஸோ உங்களுக்கு என்ன பர்சனலாக தெரியாது. ஸோ இப்போ நான் வந்து அதை மாடிஃபை பண்ணும்போது, அந்த சாஃப்ட்வேரை மாடிஃபை பண்ணும்போது நான் வந்து அதில் ஒரு பீஸ் ஆஃப் கோட் எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த கோட் என்ன பண்ணணும்னா, உங்களோட கம்ப்யூட்டரில் உள்ள வெப்கேமை ட்ரிகர் பண்ணி எனக்கு கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களோட கம்ப்யூட்டரில் உள்ள பாஸ்வேர்ட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களோட பேங்க் இன்ஃபர்மேஷன் எனக்கு சென்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி யூசர் ப்ரைவசியை டார்கெட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நான் பண்ணலை அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன விஷயத்தில் உங்களுக்கு தெரிய வரும். இதை நீங்கள் ஆன்டிவைரஸில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னன்னா சில டைம் டிடெக்ட் ஆகும், சில டைம் டிடெக்ட் ஆகாது. அதாவது நீங்கள் ஒரு கிராக்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது அதிலே வார்னிங் போட்டிருப்போம், இந்த இதை வந்து கண்டிப்பாக இதை வந்து ஆன்டிவைரஸ் டிடெக்ட் பண்ணும், அது வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ் தான், அதை நாங்கள் கிராக் பண்ணதுனால அது அப்படி காட்டுது. ஸோ இதை வந்து நாங்கள் ஜஸ்ட் அது வந்து ஒரு ஃபால்ஸ் பாசிட்டிவ் தான், நீங்கள் அதை ஒரு ரிஸ்க்காக கன்சிடர் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த டெவலப்பர் வந்து அதில் எந்த ஒரு மேல்சியஸ் கோடும் எம்பர்ட் பண்ணலை அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு வழியே கிடையாது. ஒரு காமன் யூஸருக்கு அது கண்டுபிடிக்க வழியே கிடையாது. ஒரு டெக் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் கூட அவங்க வந்து என்கேப்சுலேஷன் மேலே என்கேப்சுலேஷன் பண்ணுனாங்க அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இன்ஃபேக்ட் அதை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டெவலப்பரால் கூட கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். புரியுதா? இன்னும் உங்களுக்கு அந்த கிராக்ட் சாஃப்ட்வேர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, டொரண்ட்ஸ் இருக்குது, டார்க் நெட் இருக்குது, அண்ட் பைரட் பே க்ளோஸ் பண்ணிட்டாங்கோ. ஸோ கூகுள் சர்ச் பண்ணுங்கள், டொரண்ட் தேடுங்க, எடுத்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். சில டைம் நல்லா தான் போகும், சில டைம் ஏதாவது ரொம்ப பேடாக போச்சுன்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். ஐ கேன் அசிஸ்ட் யூ, நாட் ஃபார் ஃப்ரீ. இஃப் யூ ஆர் குட் அட் சம்திங், நெவர் டூ இட் ஃபார் ஃப்ரீ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா கிளிக் த சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் டர்ன் ஆன் தி பெல் நோட்டிஃபிகேஷன்ஸ். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நீங்கள் எதை பற்றி கமெண்ட் பண்ண போறீங்கன்னா, எந்தெந்த ஆப்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அல்டர்னேட்டிவ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து லிங்க் சென்ட் பண்ணுறேன். நாளைக்கு உங்களை நான் இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from I.Tamizhan. Bye.